தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம், திரைக்கதை வித்தகர், இயக்குனர், நடிகர் திரு கே பாக்யராஜ் அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலுக்கிச்சுன்னு தான் சொல்லணும். முதலாக அவரை நேரில் என் அருகில் சந்திக்கிறேன். அவரை என்னுடைய திரைக்கதை எழுதுறதுக்கு எல்லாமே உங்கள் படங்கள் தான் சார் எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனு. பாக்யராஜ் சார் வந்து தன்னுடைய மனசில் ஒரு 3 ஆசைகளை பூட்டி வச்சுருந்தார். விஜய் சாருக்கு பகவதி படம் அமைஞ்ச மாதிரி பாக்யராஜ் சார் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதை பார்த்திபன் டைரக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை. எதுக்குமே தீர்வுங்கிறது இல்லாமல் கிடையாது திரைக்கதையில். எங்கே ஒரு திரைக்கதை முட்டிக்கு நிற்குதோ அதுக்கு அடுத்து தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசி எழுத்தாளர் சங்கத்துக்கு கிளாப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். நமது தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம், திரைக்கதை வித்தகர், இயக்குனர், நடிகர் திரு கே பாக்யராஜ் அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலுக்கிச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே நம்ம வந்துட்டு அந்த நியூஸ் கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு எனக்கெலாம் நம்பவே முடியல. சொல்லப்போனால் கைகாலெலாம் வெளவெளுத்து போயிடுச்சு. ஒரு மாதிரி அப்செட்லேயே உட்காந்துருந்தது. அதுக்கப்புறம் அது சாதாரண சூழலுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அவருடைய என்ன சொல்கிறது, என்னுடைய ஆதர்ச குருன்னு சொல்லலாம். நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண சென்னைக்கு வந்து அப்போல்லாம் அவர் பயங்கர பீக்கு பார்க்கவே முடியாது. நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் தான் இப்போ இருந்து அதே வீடு தான். அவர் வீட்டில் போய் நின்றுட்டு திரும்பி வந்த நாட்கள்லாம் இருக்குது. பட் பின்னாடி என்னாச்சு, நான் சினிமாவில் உதவி இயக்குனராக வேறு இயக்குநர்கள்ட்ட பயணித்து அதுக்கப்புறம் நான் வந்து கோ டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆகி அப்புறம் நான் படங்கள் பண்ணி முடித்து இப்படி நான் ஒரு இயக்குனராகி இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அப்படின்னு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியிலையும் மக்களுக்கும் நான் பரிச்சயமான டயத்தில் தான் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு பக்கத்து சீட்டு பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார். அப்போ தான் நான் வந்து முதலாக அவரை நேரில் என் அருகில் சந்திக்கிறேன் அவரை. அப்போது எனக்கு வந்து அவர் பக்கத்தில் உட்காரதே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நெக்ஸ்ட் சீட் எனக்கு வணக்கம் சார் அப்படின்னு. வணக்கம் அப்படின்னாரு. சார் நான் டைரக்டர் ஏ வெங்கடேஷ். தெரியும் அப்படின்ட்டு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. உங்கள் படங்கள்லாம் பார்ப்பேன் அப்படின்னாரு. அப்படியா சார், தேங்க்யூ சார். சார் எனக்கு என்னுடைய திரைக்கதை எழுதுறதுக்கு எல்லாமே உங்கள் படங்கள் தான் சார் எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனு. நீங்கள் எழுதின வாங்க சினிமா பற்றி பேசலாம் புக்கை வந்து நான் பல தடவை படிச்சிருக்கேன் சார். இப்போ டைம் கிடைச்சாலும் படிப்பேன் அப்படின்னோடனே அவர் அப்படியே சிரித்தார். சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. கேளுங்க சார் அப்படின்னேன். நீங்கள் எப்படி இவ்வளோ வேகமாக திரைக்கதை எழுதுறீங்க அப்படின்னாரு. வேகமாக திரைக்கதை எழுதுனா நான் எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாமலும் அவர் பார்க்கும்போது கேட்டார். இல்லை நீங்கள் சடசடசடன்னு படம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, திரைக்கதைலாம் எப்படி வேகமாக அமைக்கிறீங்க அப்படிங்கும்போது, சார் அதான் உங்கள் படங்கள் இருக்கா சார் அப்படின்னேன். அப்படி வேந்து நீ பார்த்தாரு. சார் திரைக்கதைக்கு உங்கள் படத்துலேருந்து யுக்தியில் நான் அவங்க எடுத்து வேறு மாதிரி பயன்படுத்திக்குவோம் சார் அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தார். அவர் முகத்தில் எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு சிரித்தார். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு புக் கொண்டு வந்தார். அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் அந்த புக்கை படிச்சு நான் பக்கத்தில் இருந்தால் இறங்குறப்போ வரேன் சார்ன்னு சொல்லிட்டு போது சார் சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு. சார் இந்த விடியுமுறை காத்துன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார், அதை ஒன்று நீங்கள் ரீமேக் பண்ணுங்கள் சார், இல்லைன்னா ரீமேக் பண்ணுற ரைட்ஸை எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு. அப்படியே சிரிச்சுட்டு தோளில் தட்டிட்டு, இல்லை நான் அதை பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன், பண்ணுறப்போ உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நாங்கள் நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதற்கு அப்புறமாக நான் அவரை சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. காலச்சூழல் வந்து மீண்டும் ஒரு கடத்தில் நாங்கள் சந்திக்க ஆரம்பிச்சதுங்கன்னா எழுத்தாளர் சங்கத்தில் அவர் தலைவராக வந்தார். நான் அவருக்கு கீழ் வந்து கமிட்டி மெம்பராக பயணித்தேன். அந்த காலகட்டங்களில் அவர்கிட்ட நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர் வீட்டுக்கு சங்கம் சார்பாக சில விஷயங்களுக்கு போகும்போது பேசுவோம். அப்புறம் சங்கத்துக்கு வரும்போது மீட்டிங் ஆரம்பிக்கும் முன்னாடி சும்மா உட்காந்து பேசுவோம். அப்புறம் அவர் காரில் போனால் கூட போய் காரில் ஏற்றி விடுவேன். அந்த கேப்பில் பேசுகிறது, இப்படி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவேன். அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார், வீட்டுக்கு போய் உட்காந்து ஜென்ரலாக சில டாபிக்ஸ் பேசுவோம். அப்படி பேசும்போதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களை பேசும்போது பாக்யராஜ் சார் வந்து தன்னுடைய மனசில் ஒரு 3 ஆசைகளை பூட்டி வச்சுருந்தார். விஜய் சாருக்கு பகவதி படம் அமைஞ்ச மாதிரி சாந்தனுக்கு ஒரு படம் அமையணும் அப்படின்னு பாக்யராஜ் சார்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அந்த ஆசையை தயாரிப்பாளர் கண்ணன் ரவி சார் நிறைவேற்றினா கரெக்டாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. பாக்யராஜ் சார் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தார். ஒன்றும் இல்லை 3 பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வந்துட்டு படம் பண்ணல. அதை பார்த்திபன் டைரக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை. நான் அவருக்கு ஒரு கதை சொல்லி ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகுமா சார்னு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த கதை நீங்கள் திரைக்கதை பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆயிரும், அதுக்கப்புறம் மூவ் ஆகாது அப்படின்னாரு. எப்படி சார் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு அழகான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். நான் சொன்ன ஒரு அவுட்லைன் ஸ்டோரிக்கு இந்த கதைக்கு நீங்கள் திரைக்கதை பண்ணும்போது இந்த இடத்துல பிளாக் ஆகிரும், அதுக்கப்புறம் மூவ் ஆகாது, ஏன்னா அதுக்கப்புறம் மேட்டர் இல்லை அப்படின்னாரு. நான் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஆமாம் சார், அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அது
கஷ்டம் அது. ஆனால் எதுக்குமே தீர்வுங்கிறது இல்லாமல் கிடையாது திரைக்கதையில். எங்கே ஒரு திரைக்கதை முட்டிக்கு நிற்குதோ அதுக்கு அடுத்தது அந்த கதை வேறு வேறு நகரப்போகுதுன்னு அர்த்தம். யோசிங்க, அங்கே அந்த பிளாக் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், நீங்கள் அங்கேருந்து வேறு ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னாரு. அந்த யுக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் அவர் வந்து எனக்கு ஒரு கதை சொல்ல நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்போ சார் அடுத்து உங்கள் டைரக்ஷன் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ரெடி ஆகிட்டு வெங்கடேஷ், என்னோடய படத்துலையே அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம், எப்படி நீங்கள் விடியவரை காத்து ரொம்ப ரசிச்சிங்களோ, நான் பண்ணது எல்லாமே ஃபீமேல் ஓரியன்டு, ஃபீமேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய உமன் சென்ட்ரிக் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் நான் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு விடியவரை கதை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி வேறு ஒரு பேட்டர்னில் ஒரு கதை ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுதான் என்னுடைய ஒரு அடுத்த படமாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு இது அவர் ரொம்ப 2 வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நானும் சார் இப்போ அனௌன்ஸ் பண்ணேன். இடையில கூட ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்னு கிட்டத்தட்ட நியூஸ் வந்துச்சு. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது வந்து அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் வந்து அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக 2-3 கதைகளை பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு தெரியும். அதற்கான சூழல் அமையாதால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து பாக்யராஜ் சாருடைய இயக்கத்தில் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு படத்தை பார்க்குறத நாமளும் மிஸ் பண்ணிட்டோம். அவருக்கும் அந்த இது கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து பேசுகிறப்ப சொல்லுவார், ஜென்ரலாக பேசியிருக்கும்போது சொல்லுவார், நீங்கள் இந்த விஜய்க்கு பகவதி பண்ணீங்களா, அந்த மாதிரி சோனுக்கு ஒரு படம் அமையணும், அதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். சோனுங்கிறது அவர் யாரை சொல்லுவார்னா சாந்தனு, அவர் சோனு தான் கூப்பிடுவார். பேசும்போதே அவர் சாதாரணமாக அவர் இன்டர்வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நமக்கெல்லாம் சாந்தனு, அவர் சோனு தான் கூப்பிடுவார். அவ்வளோ ஒரு செல்லமாக தன் பையனை வந்து அவர் கூப்பிட்ற பேர் அது. அப்போ சொல்லுவார், எனக்கு அவன் இந்த சோனுக்கு ஒரு படம் ஒன்று பகவதி மாதிரி ஒரு படம் அமைஞ்சால் போதுங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே தெரியும், டான்ஸ் தெரியும், ஆக்ஷன் தெரியும், பெர்ஃபார்மர் நல்லா பண்ணக்கூடிய ஆள், என்னமோ அவருக்கு ஒரு பிரேக் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆக அவர் வந்து தன்னுடைய பையனுக்கு ஒரு சினிமாவில் ஒரு பிரேக் வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆசை. அது நிறைவேறல. மேபி இனிமேல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஆத்மா அங்கேருந்து தன் பையனுக்கு வந்து பரிபூர்ண ஆசையை வழங்கி சாந்தன் வந்து மீண்டும் வந்து ஒரு இடத்துக்கு வருவார். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த ராவணக்கூட்டம்னு படம் எடுத்தார் இல்லையா, கண்ணன் ரவின்னு ஒரு தயாரிப்பாளர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ தமிழ் சினிமாவில் சமீபத்தில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர், அவரை வச்சு படம் பண்ணுறாராம், இவரை வச்சு படம் பண்ணுறாராம், இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுறாராம், அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுறாராம், நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக டிடிடின்னு ஒரு படம் வந்து இல்லையா, தலைவர் தலைமையில்னு, அந்த படத்துக்கு வந்து அவர் தான் ப்ரொடியூசரு. அந்த கண்ணன் ரவி அவர்கள் வந்து பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். குடும்ப நண்பரும் கூட. சுந்தர்சி குஷ்பு அவருடைய கல்யாண வீட்டில் பாக்யராஜ் சார் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். நமக்கு ஒரு ராவணக்கோட்டம் வந்து தெரியும், கொஞ்சம் சரியாக கமர்ஷியல் ரீதியாக அது வெற்றி பெறாததால் கண்ணன் ரவி அவர்களுக்கு கொஞ்சம் அந்த படத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட அவர் மீண்டும் சாந்தனுக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக நான் வந்து கண்ணன் ரவி சாருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து கரெக்டான சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். போன படத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நஷ்டத்தை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஈடுகட்டும். ஏன்னா உங்கள் நண்பர் உங்களுக்கு மேலேருந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி அந்த படத்தை ஹிட்டு கொடுக்க வைப்பார். அதுக்கப்புறம் 3வது அவருக்கு பாக்யராஜுக்கு இருந்த ஆசை என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எழுத்தாளர் சங்கத்துக்கும் சொந்தமாக ஒரு பில்டிங் வாங்கணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆசை. இதை பல இடங்களில் சொல்லியிருக்காரு, பல இடங்களில் பேசியிருக்காரு, எங்கள் செயற்குழு கூட்டங்களையும் அதை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து இப்போ கடைசியாக நடந்த பொதுக்குழு கொடுத்து கூட மேடையில் சொன்னார், இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன், இந்த மாதிரி எழுத்தாளர் சங்கத்துக்குன்னு ஒரு இடம் வேணும்னு. எப்படியாவது கையை காலை பிடிச்சாவது, நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையை அவர் பொதுக்குழுவில் பேசியிருக்காரு, எப்படியாவது கையை காலை பிடிச்சாவது அவர்கிட்ட வந்து எழுத்தாளர் சங்கத்துக்கு இடம் வாங்கிடணும், அங்கே ஒரு பில்டிங்கை கட்டி எழுத்தாளர் சங்கத்துக்கு சொந்தமாக பில்டிங் இருக்குதுன்னு காமிக்கணும். அது எனக்கு ஒரு இந்த தடவை நம்ம பதவிக்கு வந்த உடனே அதை நிறைவேற்றுவேன்னு அவர் மேடையில் சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நம்மளும் அவரை மிஸ் பண்ணிட்டோம். இப்படி அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நெருக்கத்தில் இருந்ததில் இந்த 3 ஆசைகள் அவருக்கு இருந்தது. ஆனால் நிச்சயமாக பாக்யராஜ் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி, எங்களை போன்ற இயக்குநர்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இதை நீங்கள் சினிமாவில் இன்றைக்கி இருக்க டைரக்டர் எல்லாம் எத்தனை பேர்ட்ட கேட்டால் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன்னு. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை பார்த்தேன். கண்ணாடி போட்டுக்கொண்டு சாதாரண இயல்பான தோற்றத்தில் பக்கத்து வீட்லேயோ தெருக்குள்ளேயோ சந்திக்கக்கூடிய ஒரு நபரை மாதிரியான இருக்கக்கூடியவர் ஹீரோவாக சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ இளைஞர்களுக்கு அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. 84, 85 பிறந்த பல குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பாரதி ராஜா பாக்கியராஜுங்கிற பேர் வந்து வச்சுருப்பாங்க. இப்போவும் எனக்கு தெரியும், என்னுடைய தெருமுனையில் இருக்கக்கூடிய
ஒரு கடை வைத்திருக்கிற ஒரு நபர் பேர் பாக்யராஜ். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன உங்கள் பேர் பாக்யராஜா அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் என் பேர் பாக்யராஜ், எங்கள் அப்பா பாக்யராஜ் சார் ரசிக்கிறாங்க தான் நாங்கள் அந்த பேரை வச்சார் அப்படின்னாரு. அவர் இன்னும் என்னுடைய தெருமுனையில் இருக்கார். நான் சொன்னேன், ஒரு நாள் உங்களை என்னுடைய சேனலுக்கு இன்டர்வியூ எடுப்பேங்க, உங்களுக்கு எப்படி பாக்யராஜ் பேர் வந்துச்சுன்னு அப்படின்னு சமீபத்தில் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ ஒரு தனது எல்லா மனிதர்களுக்குமே ஆசைகள்ங்கிறது தினசரி தோண்டிக்கிட்டு இருக்கும். வருஷக்கணக்காக அந்த ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு வாழ்நாள் முழுக்க அந்த ஆசைகளை வைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி பாக்யராஜ் சாருக்கு சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு 3 ஆசைகள் இருந்ததும் அது அவருக்கு நிறைவேறமாக போயிடுச்சுங்கிறதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஸ்கிரிப்ட் எப்படியும் பண்ணி வச்சுருப்பார். அந்த ஸ்கிரிப்டை யாராவது அவருடைய சிஷியர்கள் பார்த்திபன் போன்ற இயக்குநர்கள் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து படம் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம் பாக்யராஜ் சார்னு போட்டு அவருக்கு அதை வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணலாம். சாந்தனுக்கு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இனி மீண்டும் ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பித்து ஒரு பெரிய ஹீரோ வருவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அவருடைய அந்த ஆசை நிறைவேறும். எழுத்தாளர் சங்கத்துக்கு இனி வரக்கூடிய நிர்வாகம் நிச்சயமாக தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசி எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் வாங்கி அதற்கு பாக்யராஜ் சார் அவர்களின் பெயரையே சூட்டும் என்பதும் நடக்கும் என்பதும் என்னுடைய ஆசை. ஆக அவருடைய நிறைவேறாத ஆசைகள் காலமும் சூழலும் நிறைவேற்றிவிடும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.